வணக்கம் வணக்கம். ஈரோடு ஆரம்பம் சோழி பசங்க பாட்டு ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். சென்ற நாள் நான் நன்றாக உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், மழை பொழியும் என்று. 3 மணிலிருந்து 8 மணிக்கு மழை பெய்யும் சொல்லிக் கொண்டு தான் நிற்கிறேன். அதே போல் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. நாளை அமாவாசைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இன்றும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கேளுங்கள். அமாவாசை அன்று அரச மரத்து இலையை பறித்து அதில் காகத்துக்கு சாதம் வைக்கவும். நாளை அமாவாசைக்கு அதேமாதிரி விளக்கும் கோயில் விளக்கு வைக்கிறவர்களும் அரச மரத்தடி இலையை பொறித்து விளக்கு வைக்கலாம். அது அவரவர்கள் சௌரியம். ஆனால் காகத்துக்கு சாதம் வைக்கிறவர்கள் அரச மரத்தடியில் வைத்து மரத்துடைய இலையில் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று சோழி சொல்கிறது. அதை நீங்கள் நாளை அமாவாசை செய்யுங்கள். குலதெய்வத்தை மறக்காமல் சென்று வாருங்கள். அமாவாசை என்று குலதெய்வத்தை சென்று வந்தால் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீரும். சோழி அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கோயிலுக்கு போக முடியாதவர்கள் சற்று அடுத்த நாள் சென்று வாருங்கள். உள்ளூருக்கு கோயிலுக்கு சென்று வாருங்கள். நீர்நிலைகளில் நீராடுபவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீராடுங்கள் என்று சொல்கிறது. மழை ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கிறால் புதிதாக தண்ணீர் வருவதால் உடம்புக்கு அவுத்திரம் கொடுக்கும், உடல்நிலை சரியாக இருக்காது. ஆகவே பார்த்து நீராடுங்கள் என்று சொல்கிறது. ஆகவே சோழி பார்க்க விரும்புபவர்கள் காலை 7 மணி முதல் 12 மணி தான் சோழி சொல்லப்படும். முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய அலுவலகம் சீனி தோட்டத்தில் உள்ளது. சோழி பார்ப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட சந்தேகத்தை நீங்கள் தெரியப்படுத்தலாம். சோழி பார்க்க வருவர்கள் காலை 7 மணி 12 மணி தான் சோழி சொல்லப்படும் என்பதை தீவிரமாக சொல்கிறேன், கேளுங்கள். ஓம் நமச்சிவாய. வணக்கம்.